அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க. லைவ் செஷனில் கூட நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேம்ஸை சொல்லி அதை பற்றி கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எண்ட் ஆஃப் த டே இண்டெக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் பொழுது அவங்க ஸ்டாக்கை தான் வாங்குகிறாங்க. நீங்கள் நாலேஜை கண்டிப்பாக வளர்த்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுனால உங்களுடைய காசு ஓரளவு சேஃபு, ஓரளவு ரிட்டர்ன் வரும் அப்படின்னாலும் நாலேஜ் இல்லாமல் பண்ணும் பொழுது உங்களுக்கு எதுவுமே புரியாது. தலையும் புரியாது, வாலும் புரியாது. ஏதோ ஒரு ஃபண்டு மேனேஜர்கிட்ட காசை கொடுத்துட்டீங்க, அவர் ஒரு 2% கமிஷன் எடுத்துகிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி அவர் அந்த ஃபண்டை ரன் பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் நம்ம நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸை ஆல்ஃபா எப்படி பார்க்குறது, பீட்டா எப்படி பார்க்குறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியில் இந்த ஃபண்டினுடைய ரேட்டிங் குறைஞ்சாலோ அல்லது இந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, மற்ற ஃபண்டுகள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலோ, ஒருவேளை இந்த ஃபண்டில் அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாகிருச்சு அப்படின்னாலோ நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வேறு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த சிம்டம்ஸ். ஆனால் இது மட்டுமே போதுமா உங்களுக்கு? கிடையவே கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும், என்ன மாதிரி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணியிருக்கிறாங்க, ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்டுனால ரிட்டனை மற்ற மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணுங்க. அதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டாக்கை வச்சுருக்கிறாங்க, அதாவது எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் அதிக அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, ஏன் பண்ணலை, விற்று வாங்குறாங்களா, கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறாங்களா. சில ஃபண்ட் ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து அவங்களுடைய ஃபண்டை வச்சுருப்பாங்க. கரெக்டாக கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக போயிடும். அதே சமயம் ஃபண்டு மேனேஜர் மார்க்கெட்டை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார், ஸ்டாக்கை விற்று வாங்குவார். இப்போங்களா ஜென்ரலாக லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் நம்ம பை அண்ட் ஹோல்டு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு எத்தனை தடவை வேணாலும் விற்று வாங்கலாம், அவங்களுக்கு அந்த டாக்ஸேஷன்லாம் அப்ளை ஆகாது. அதுதான் நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், ஒருவேளை அந்த ஃபண்டு மேனேஜர் எடுக்கிற முடிவு தப்பாக போயிடுச்சு, கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவில் தப்பாக போச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பயங்கரமாக குறையும். அதே போல் விற்று வாங்கும் பொழுது தப்பான ஸ்டாக்கை வாங்கியும் ரைட்டான ஸ்டாக்கை தப்பான ப்ரைஸில் விற்றும் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது அது அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிட்டனை பயங்கரமாக பாதிக்கும். எல்லா மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜரும் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு தவிப்பாங்க. ஒவ்வொரு ஃபண்டும் ஒரு காலகட்டத்தில் நல்லா பண்ணும். ஒரு காலத்தில் மிரே அசெட் நல்லா பண்ணுச்சு அப்படின்னா இப்போ மோத்திலால் ஓஸ்வால் நல்லா பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் சும்மா நேமு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம போகக்கூடாது. உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணணும், என்ன மாதிரி ரீசன்னால் இந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ. இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணியே ஆகணும் மக்களே. நான் சொன்ன அந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த நாலேஜை தயவு செஞ்சு வளர்த்துக்கங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் போடுங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அதை நீங்கள் காதில் வாங்குற மாதிரி எனக்கு தெரியலை. லாங் ரன்னில் எந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பெஞ்ச் மார்க்கை விட நல்லா பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ரொம்ப வருஷம் நம்ம சிப் பண்ண போகிறோம், ரொம்ப வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருந்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது சப்போஸ் 5 வருஷத்துக்கு நான் எடுக்க மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் தொடர்ந்து, அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் இருந்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பெஸ்ட்டு. இண்டெக்ஸ் ஃபண்டு வாங்க வேணாம், டிமேட் அக்கௌண்ட்டில் இண்டெக்ஸ் இடிஎஃப் வாங்கிக்கோங்க. நிஃப்டி 50 லார்ஜ் கேப்பில் போடணுன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இடிஎஃப் வாங்கிக்கோங்க. அதை நிஃப்டி பீஸ்னு கூட சொல்லுவாங்க.
அதே போல் நீங்கள் மிட் கேப்பு ஸ்மால் கேப்லலாம் வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த மிட் கேப்புக்கும் இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப்புக்கும் வந்து இண்டெக்ஸ் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுட்டு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள், இண்டெக்ஸ் ETF வாங்குங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, அதே சமயம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்டு தர்ற ரிட்டர்னை விட அதிகமாக தான் கொடுக்கும். புரியுதுங்களா? இதனால தான் வந்து இண்டெக்ஸ் ETF இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது லாங் ரன்னில் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்டு டைரெக்டாக கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறத பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் நிறையா வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஐ வில் லீவ் இட் யூ. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸை. உதாரணமாக இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 5 வருஷமாக பிரித்து, சரிங்களா, இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, இண்டெக்ஸ் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, அல்லது நீங்களே ஒரு சின்ன சின்ன போர்ஷனை வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் போர்ட்ஃபோலியோ நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்க முடிவு அப்படின்னா அது உங்களுக்கு பாதகமாக அமையும். என்ன, ரிட்டர்ன் குறைஞ்சிரும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரிட்டர்னுக்காக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறோம், சரிங்களா? அதே சமயம் ஒரு முக்கியமான போனஸ் டிப், அது என்னென்னா, ஒரே ஃபண்ட் ஹவுஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? உதாரணமாக நீங்கள் HDFC லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே HDFCலேயே வந்து HDFC மிட் கேப்பு அந்த மாதிரி போடுறது வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் வந்து என்னென்னா, HDFCக்குள்ளேயே இருக்கிற எல்லா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குமே வந்து ரிசர்ச் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான டீமாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் அவங்களுடைய அந்த ஸ்டாக் செலெக்ஷன் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் லார்ஜ் கேப் HDFCயில் போட்டிங்க அப்படின்னா மிட் கேப் போடணும் அப்படின்னா அது மிட் கேப் கோட்டக்கில் பாருங்கள். ஸோ எந்த கேட்டகரியில் என்ன ஃபண்டு வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபண்ட் ஹவுஸை வந்து அட்லீஸ்ட் பிரிங்க, புரியுதுங்களா? ஒரே ஃபண்ட் ஹவுஸில் வந்து 3 மியூச்சுவல் ஃபண்டையும் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிச்சா? கோட்டக் மிட் கேப் ஃபண்டு, SBI ஸ்மால் கேப் ஃபண்டு, HDFC லார்ஜ் கேப் ஃபண்டு, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஹவுஸில் 3 ஃபண்டு வாங்கிக்கோங்க. ஒரே ஃபண்ட் ஹவுஸில் உள்ள எல்லா ஃபண்டுகளையும் வந்து வாங்குறத நீங்கள் முடிஞ்சால் தவிர்க்க பாருங்கள் அப்படிங்கிற போனஸ் டிப்பையும் சொல்லிக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இல்லாமல் 2 ஃபண்ட் ஹவுஸ் வாங்கியிருக்கிறேன், இப்படி வச்சுருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மக்களுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாலேஜு இஸ் த கீ. அது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் எப்படி பார்க்குறது, எந்த கம்பெனியை வந்து வாங்குறது, அல்லது நீங்கள் ஃபண்டு மேனேஜருக்கு காசு கொடுத்தாலும் அவர் என்ன ஸ்டாக்கை வாங்குறாரு, எவ்வளோ வருஷமாக அவர் இருக்கிறாரு, எவ்வளோ கமிஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு SMS இன்டிமேஷன் வரும், இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அப்படின்னு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாதுங்க, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறம்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து நிறையா இன்னும் அடிஷ்னல் அமௌண்ட்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? ஃபீஸு அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டும் வந்து சேர்த்து தான் போடுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே வந்து உங்களுடைய ரியல் ஃபீஸ் கிடையாது, புரியுதுங்களா? அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்டில் நிதர்சன உண்மை. அவங்க செலவு பண்ணுறது எல்லாமே கொடுக்குற காசுலேருந்து தான் வந்து பண்ணுவாங்க. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்டு மேனேஜர்ஸ் நமக்கு பிடிக்காத ஸ்டாக்ஸையும் வந்து வாங்குங்க. உதாரணமாக எனக்கு வந்து ஜொமேட்டோ பிடிக்காது, இப்போ வந்து டைட்டன் வந்து 100 PEயில் இருக்குன்னா நான் வாங்க முடியாது, ஆனால் இவங்க எல்லாமே வந்து வாங்குவாங்க, வேறு வழி கிடையாது. இண்டெக்ஸ்லேயும் வந்து இதே பிரச்சனை தான். எனக்கு பிடிக்காத ஸ்டாக்ஸு நல்ல வேல்யூவேஷனில் இல்லாதப்போ நான் கொடுக்குற காசு அதில் ஒரு போர்ஷன் போகுதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறேன். இந்த XIRR அப்படிங்கிறது ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. XIRRனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் எந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறீங்களோ அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குதோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்போம். அதனுடைய எக்ஸாக்ட் டேட்டு, டைமு, விற்று வாங்கினது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதன் அடிப்படையில் வந்து ஒரு ரிட்டர்னை வந்து அது சொல்லும். அதுதான் XIRR. அந்த ரிட்டர்னை வந்து நீங்கள் Nifty 50 பெஞ்ச்மார்க் அந்த ரிட்டர்னோட கம்பேர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய கால்குலேஷனை வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது தான் நீங்கள் Nifty 50 விட, அதாவது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.